போனது போகட்டும் வர்றதை பார்ப்போன்னு கவலையை தூக்கி போட்டு அடுத்த வேலையை நீங்கள் இந்த நேரம் பார்க்க போனாலும் தனுசு ராசிக்கு ஒரு சில விஷயங்கிறது ஒன்று போனால் ஒன்றுன்னு ஒரு சில பாதிப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் அதுவும் இந்த ஜூலை மாதத்தில் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் என்னென்னா வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் கவலைப்பட்டு அழுறதுக்கு இல்லை, இனி நடக்கிறத பார்ப்போம் நீங்கள் ஒரு சில காரியம் பண்ணுவீங்க. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அப்படி சும்மா விடாதுங்க. நல்லதே நடக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இந்த நேரம் இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்கள் கட்டாயம் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் தனுசு ராசி அன்பர்கள் என்னென்னா நீங்கள் மனசில் எதையும் வச்சுக்க மாட்டீங்க. அதாவது சுற்றி இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா, சொந்த பந்தமாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், வெளியில் கூட இருக்கட்டுங்க, இந்த நேரம் உங்களை சுற்றி என்ன நினைப்பாங்கன்னா, எந்த மாதிரியான பாதிப்பு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குன்னா, ஊரே இடைஞ்சு விழுந்தாலும் இவன் என்னடா அசால்ட்டாக கம்பு சுற்றுறான் அப்படின்னு உங்களை பார்த்து மற்றவங்க அதாவது அவங்களுக்கு அப்படியே பித்தம் தலைக்கு ஏறும். ஏதாவது ஒரு வழியில் கொஞ்சம் வார்த்தையை கொட்டிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த இந்த நேரம் கொஞ்சம் செஞ்சுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் தனுசு ராசிக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் தனுசு ராசிக்கு சந்திரன் 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி ஆயிடுறாரா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கோம். டக்குன்னு மனசு மாதிரி வேறு ஏதாவது புதுசாக செய்ய போயிடுவாங்க. நாம் ஏதாவது பெருசாக சாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மனசு சொல்லும், வேலை செய்யணும்னு தோணும். ஆனால் தரமட்ட வேலையை கூட ஆரம்பிக்காமல் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு தரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தினசரி வேலையாக இருந்தாலும் இந்த வேலையில் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. வெளியில் கவலைப்படாத மாதிரி காட்டிக்கிறீங்க, ஆனால் உங்கள் மனசில் ஓடுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த நேரம் எல்லாமே. ஆனால் வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது கொஞ்சம் தெரியாது. கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறீங்க, பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இந்த நேரம் கொஞ்சம் சுற்றி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதால அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா உங்களுக்கு ராகுவோட அமைப்பு கொஞ்சம் பேராசை தூண்டி விடுவார். இதை செஞ்சால் நமக்கு இந்த மாதிரியான பலன் கொடுக்கும். இப்போ நண்பர்களே இருக்கிறாங்க, சொந்த பந்தமே இருக்கிறாங்கன்னா, நான் இந்த ஒரு காரியத்தை செஞ்சு பார்த்தேன், அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நீ இது கொஞ்சம் செஞ்சு போகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை இந்த நேரம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுத்துக்கணும். நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. திடீர்னு எல்லாரும் வெறுக்க வைக்கும் கேதுவோட அமைப்பு. நான் யாருக்காக ஓடணும், எதுக்காக உழைக்கணும் அப்படின்னு ஒரு விரக்தி கொடுத்து சாமியார் மாதிரி எல்லா பொறுப்பையும் தூக்கி போட்டு ஓட சொல்லி மனசை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ராகு பகவான் இந்த நேரம் செய்வார். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் தொழிலோ ஒரு வியாபாரமோ வீட்லேயோ சரி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அதுவும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல பெயர் புகழ் எல்லாம் தேடி வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், தனுசு ராசிக்கு அற்புதமான பலன் தரத்துக்கான நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப இந்த ஜூலை மாதம் தனுசு ராசிக்கு எந்த விஷயம் எல்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது தனுசு ராசிகாரங்களை பற்றி முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா மற்றவங்க இந்த நினைக்கிற எண்ணங்கிறது கொஞ்சம் தவிடுபடியாங்க. அதாவது மேஷம் சிம்மம் மாதிரி தான் தனுசு ஒரு நெருப்பு ராசி. இவங்க எப்பயுமே சுதந்திர பறவை இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. யாராவது உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து இது இப்படி செய்ய அப்படி செய்து சட்டம் போட்டால் இவங்களுக்கு பிடிக்காது. அந்த பொறுப்புலேருந்து தப்பிக்கிறது தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்களாவே ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அது உயிரே போனாலும் செஞ்சு முடிச்சு காட்டுற ஒரு குணம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அசாத்திய திறமைசாலிங்க, ரொம்ப ரொம்ப திறமைசாலி. இவங்க திறமையெல்லாம் சரியான நேரத்துக்கு பயன்படுத்தி டக்குன்னு முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த கால சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசு ஒரு நிலையில் இருக்க விடாது. நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை கூட திடீர்னு சிந்தனை கொடுத்து அந்த காரியத்தை கெடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் கொடுக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு திறமை இல்லாமலாம் இல்லை, உழைப்பு இல்லாமலாம் இல்லை. வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு வீட்டில் கூடங்க வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், குடும்பத்தில் தாய் தகப்பனாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இந்த நேரம் ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் சண்டச்சத்தரும் வரத்துக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு குடும்பத்துலேயோ தொழிலையோ வியாபாரத்துலையோ எந்த பாதிப்பும் இல்லை, ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். அதே மாதிரி நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் பேச்சு குறைச்சிக்கணும். எங்கே போனாலும் அதாவது ஒரு நம்பிக்கை இது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் யாருக்கிட்டையும் கொஞ்சம் வாக்கு கொடுக்க பாருங்கள். மற்றபடி எல்லாமே வாக்கு கொடுக்கறது வேண்டாம். ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்குள்ளார படாத பாடு பட வேண்டியதாக இருக்கும் இந்த நேரம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க.
தொழிலோ வியாபாரமோ உத்தியோகமோ பரவாயில்ல, மாசத்தோட முதல் பாதி வியாபாரம் சுமாராக தான் போகும். ஆனால் கவலைப்பட வேண்டாம். அந்த நடும் பகுதிக்கு மேலே கிரகங்கள் சாதகமாக வர்றதால முடங்கி கிடந்த தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எடுக்கிற முயற்சியாக இருக்கட்டும் அருமையாகவே இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சா தாராளமாக மாத கடைசியில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் நல்லபடியாக அமையும். வண்டி வாங்குற யோகம்லாம் இருக்கா அப்படின்னா புதுசாக 4 வீலர்லேருந்து 2 வீலர் வரைக்குமே நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த மாதம் அதுக்கான யோகம்தான். கைக்கெல்லாம் வண்டி வந்துடும். ஆனால் ஒன்றுங்க, வண்டி ஓட்டுறப்ப நிதானமாக போங்க, வேகம் வேணாம். பூமி யோகம் சொத்து யோகம்லாம் இருக்கான்னு ரொம்ப அருமையாகவே இருக்குது. பழைய சொத்தெல்லாம் விற்று புதுசு வாங்குறதுக்கான நேரமாகவும் இருக்குது. தடைப்பட்டு நின்றுச்சுல, வில்லங்கமாய் நின்றுச்சுல, அந்த சொத்து எல்லாமே கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தாலும் இருக்குது. வயசு ஏறிட்டே போகுது, இன்னும் நல்ல வரணும் அமையலை அப்படின்னு கவலைப்பட்ட தனுசு ராசி இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜூலை மாதம் நல்ல செய்தி கொண்டு வரும். தடைப்பட்டு வந்த கல்யாண பேச்செல்லாம் கூட நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடத்துல இருந்து வரணும் அமைங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கி இல்லாமல் ஏங்கின தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல விடுவு காலம் வரும். குலதெய்வத்தோட அருளாலேயே மருத்துவர்களோட ஒரு நல்ல ஆலோசனையால் வம்ச விருத்திக்கான நல்ல செய்தி எல்லாமே தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் கவலைப்படாத மாதிரி பொறுப்பில்லாத மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு கொஞ்சம் இந்த நேரம் என்னென்னா வாழ்க்கை துணை வழியிலையும் கொஞ்சம் மனசாபம் வரும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அது கொஞ்சம் லேசாக பொறிப்பு இருக்கும். இந்த நேரம் என்னென்னா யாராவது ஒருத்தர் கோபமாக பேசுகிறப்போ கூட ஒருத்தர் அமைதியாக இருந்துட்டு போகிறது பரவாயில்ல. அதுக்கு பின்னாடி உங்களுடைய தன்மை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கொஞ்சம் நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணையோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது. உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இல்லை, பக்கபலமாக இருப்பாங்க. குழந்தைங்க வழியில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல செய்தி இருக்குது. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வைங்க. ஆனால் இந்த நேரம் பரவாயில்ல, பெரிய முன்னேற்றம் எல்லாமே தேடி வரும். வேலை விஷயம் எல்லாமே, அவங்க படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும், முன்னேற்றம் எல்லாமே இந்த ஜூலை மாதத்தில் இருக்குது. சொந்த பந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சொந்த பந்தம் எல்லாமே கொஞ்சம் கை கொடுப்பாங்க, உதவிக்கு வருவாங்க. ஆனால் ஒரு சில சொந்தம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடவே இருந்து குளிப்பறிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால் யார்கிட்டயா இருந்தாலும் பண விஷயமோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்த செய்கிறீங்கனாலும் சரிங்க, உங்கள் வீட்டு ரகசியம், உங்கள் வீட்டில் எது நடந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறது வேண்டாம். சொந்தமாக இருந்தால் கூட ஜாமீன் கையெழுத்து போகிறதெல்லாம் வேண்டாங்க. கொஞ்சம் அதை மட்டும் இந்த மாதத்தில் அடியோடு தவிர்த்துக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா பரவாயில்ல. இழுபறியாக இருந்த காரியம்லாம் தான் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் பார்த்தாலும் பரவாயில்ல. அதுவும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க இருக்கிறீங்கன்னா நல்ல பேர் புகழ் எதிர்பார்க்குற விஷயம் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பண விஷயத்தில் எங்கேயும் கை நீட்டாதீங்க. கடன் வாங்குறது வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கடன் வாங்கி தரதோ வச்சுக்காதீங்க. அப்புறம் பணம் உங்களுக்கு வராமல் இழுத்தடிக்கும். நாட்களில் சனி வேறு இருக்கிறாரா, பேச்சு குறைக்கணும். கோபம் வரும், எரிச்சல் வரும், அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி கொஞ்சம் அதெல்லாம் கவனம் கொடுத்துக்கோங்க. உடம்பு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா எதுக்கும் கொஞ்சம் கவலைப்படாமல் வாழ்க்கைன்னா வாழ்கிறதுக்கு தானே, கவலைப்பட்டு இருந்தால் மட்டும் என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிற உங்களுக்கு ஒரு சில நேரம் கொஞ்சம் வாழ்க்கை மேலே விரக்தியான சூழ்நிலை கொஞ்சம் கொடுக்கும். இந்த நேரம் அது மன உளைச்சல் பண்ணுதில்ல, அது என்னென்னா கொஞ்சம் சரியாக தூக்கம் வராது, உடம்பு டயர்டாக இருக்கும். அதனால் அதிலெல்லாம் கவனம் கொடுங்க. நேரத்துக்கு தூங்குங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கங்க. மற்றபடி குழந்தைகளுக்கும் சரி படிப்பு விஷயமா இருக்கட்டும் எல்லாமே அருமையாக தான் இந்த நேரம் இருக்குது. பாதிப்புங்கிறது இந்த நேரம் அதிகப்படியாக இல்லை, பரவாயில்ல. குரு பகவானோட பிள்ளைங்கள். அதனால் இந்த நேரம் என்னென்னா தனுசு ராசி என்பவர்கள் நிறைய விஷயங்கள் சாதகம் தான். குரு பகவான் பார்க்குற பார்வை உங்களுக்கு பல நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மனசு தோணும் நிறைய விஷயம் சாதிக்கணும்னு. ஆனால் என்னென்னா மனசு தோணிக்கிட்டு மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் இறங்கி இந்த நேரம் வேலை செய்ய கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் அதிலெல்லாம் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயந்தாங்க. ஆனால் பலன்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. எந்த கிரகம் எப்படி நமக்கு ஆட்டி படித்தாலும் நம்ம குலதெய்வம் காவலுக்கு நின்னா எதுவும் ஒன்றும் செய்ய முடியாதும்பாங்க. வாரம் வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் வீட்டு வாசப்படியில் இல்லைன்னா பூஜை அறையில் குலதெய்வத்தை மனசார நினச்சி ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றி கும்பிடுங்க. மனசில் இருக்கிற அந்த குழப்பம் அதே மாதிரி ஒரு நிலை இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மாறும். நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தானே, அவரோட அருளை பெறணுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான். வாரத்தில் ஒரே ஒரு நாள் வியாழக்கிழமை காலையிலையோ இல்லைன்னா சாயங்காலமோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவான் இல்லைன்னா அரச மரம் இருந்தாலும் சரி ஆலமரம் இருந்தாலும் சரி அதுக்கு அடியில் ஒரே ஒரு நெய் விளக்கு
ஏற்றி வச்சு என் காரியெல்லாம் நல்லபடியாக முடியணும்னு மனசார வேண்டிக்கங்க. தொழில் இருக்கிற மந்த நிலைமை மாறும், பணத்தட்டுப்பாடெல்லாம் போகும், கையிலையும் காசு பணம் புழங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அதில் லேசாக நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு காகத்துக்கு வைங்க. இல்லைன்னா தெரு நாய்களுக்கு, மாட்டுக்கோ நாய்க்கோ ஏதாச்சும் ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலும் சரி, சாப்பாடு வச்சாலும் சரி பரவாயில்ல. இது ராகு கேது, சந்திரனால் வர மன உளைச்சல், கண் திருஷ்டி, வீண் செலவு எல்லாமே அடியோடு நிற்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த நேரம் இருக்குது. மனசுக்கு தோன்றப்ப எல்லாமே ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்லைங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தனுசு ராசி என்பவர்கள் இந்த நேரம் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் இந்த நேரம் செலவு நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். மனசுங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் வருமானம் வர்றது இந்த நேரம் பெருசாலாம் இருக்காதுங்க, ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குடும்ப கௌரவத்துக்காக இல்லைன்னா சொந்த கௌரவத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணிடுவீங்க. அது உங்களுக்கான செலவாக கூட இருக்காது. பெரும்பாலும் செலவு ஒரு கௌரவத்துக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கொடுக்கறதுக்கான விஷயமா இருக்கிறதால அதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. செலவை கட்டுப்படுத்திக்கிறது பரவாயில்ல. கொஞ்சம் காசு இருந்தால் ஒரு நகையாவோ இல்லைன்னா ஒரு சொத்து விஷயமாவோ குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக இந்த நேரம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது தான் பரவாயில்ல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன் தான். முன்ன சொன்ன மாதிரி ஒரு சில வழிபாட்டு முறைகள்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் ரொம்ப அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூலை மாதம் பொறுத்த வரைக்குமே கிரகம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்கள் மனசு தான் ஒரு சில விஷயத்த கொஞ்சம் கேட்காது, அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க, மற்றபடி பரவாயில்ல. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.